உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த அவ உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கா. என்ன சொல்ற அகிலா? அருண் ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு அப்புறம் நான் பார்வதி கிட்ட தனியா என்ன பேசினேன்னு தெரியுமா? என்ன? ஒன்னால நின்னு போன இந்த நிச்சயதார்த்தம் 7 நாள்ல மறுபடியும் நடக்கணும். ஹார்ட் அட்டாக் வந்து காருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த என் உயிரை காப்பாத்தனா, பாம்பு கடியிலிருந்து உன் உயிரை காப்பாத்தனா, இப்போ உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த தான் உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கா. உண்மையிலே பார்வதி கிரேட் தான் அகிலா. கொடுத்த வார்த்தைய காப்பாத்துறதுல இவ என்ன மாதிரியே இருக்கா. அதுக்காக தான் இவளை காப்பாத்த நான் ரத்தம் கொடுத்தேன். டாக்டர், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனி உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. ஆனா என்னாச்சு டாக்டர்? பார்வதி கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இன்னும் கோமால தான் இருக்காங்க. டாக்டர், எப்போ கான்ஷியஸ் வரும்? ஒரு வாரத்திலயும் வரலாம், இல்ல ஒரு மாசத்திலயும் வரலாம், இல்ல வராம கூட போகலாம். அம்மா பார்வதி, ஐயோ அம்மா, நீங்க ரத்தம் கொடுத்து என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுவேம்மா? ஐயா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கய்யா. அம்மா. நோ டாக்டர், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஃபாரின்ல இருந்து டாப் ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் வர வைங்க, பார்வதியை காப்பாத்தி தான் ஆகணும். ட்ரை பண்ணலாம் மேடம், பட் மெடிக்கலா வாய்ப்பில்ல. டாக்டர் ப்ளீஸ், ஏதாவது செஞ்சு பார்வதி எப்படியாவது காப்பாத்திருங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பார்வதியோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தினம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வில் பவர் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். கொடுத்த ரத்தம் எல்லாம் வீணா போச்சா? அகிலாண்டேஸ்வரி, இனியாவது வானம் அடங்குதான்னு பாக்குறேன். எப்படியோ ஒண்ணு, சமையல்காரி கதை முடிஞ்சது. என்னங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சிறு சிறப்பமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எங்க 2 பேரையும் விட்டுட்டு நீ புருஷ வீட்டுக்கு போயிடுவ. நாங்க அப்பப்ப வந்து உன்னை பாத்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா எங்களை இப்படி வந்து பார்க்க வச்சுட்டியப்பா.
நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும்னு சொன்னியாக்கா. நீ இல்லனா நான் எப்படிக்கா படிச்சு கலெக்டர் ஆவேன்? சரி நான் யாருக்காக தான் கலெக்டர் ஆகணும்? அக்கா அக்கா எழுந்திருக்கா, எழுந்திருக்கா. பார்வதியோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தினம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வில் பவர் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டேய் கணேசா, அப்பா டாக்டர் சொன்னாங்கல்ல, அக்கா மனசுக்கு பிடிச்சவங்க அக்கா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அக்காவுக்கு பழைய ஞாபகம் வரலான்னு. ஆமாப்பா சொன்னாங்க. அதனால நாம அழ வேண்டாம். அக்காவுக்கு நீ என்ன உசுறு இல்ல? நீ அக்கா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஊர்ல நடந்தது இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட குரல் கேட்டா கண்டிப்பா அக்காவுக்கு நினைவு திரும்பிடும்டா. சரிப்பா. பக்கத்துல உட்காந்து பேசு. அக்கா அக்கா வழக்கமா நான் தாக்க பூஜை ரூம்ல அலங்காரம் பண்ணுவேன். இன்னைக்கு பாருங்க, முந்திரி கொட்டை மாதிரி அந்த பார்வதி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கா. ஏதாவது சொதப்பிட்டாலாக்கா? நீ எவ்வளவு சொதப்பலா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. கடவுளே, பார்வதி நல்லபடியா குணமாகி சீக்கிரமா திரும்பி வரணும். நீதான் அவளை காப்பாத்தணும். அந்த அகிலாண்டேஸ்வரி உன்னை தான் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியும் கடைசியில அவளையே இறங்கி வந்து உனக்கு ரத்தம் கொடுக்க வச்சிட்டியே. நீ எவ்வளவு பெரிய கைகாரியா இருப்ப. நீ எல்லாம் உயிர் பொழைச்சி வந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ. உன் அப்பாவுக்கு துணையா உன் தம்பி இருக்கட்டும். நீ உன் அம்மாவுக்கு துணையா மேல போய் சேரு. குட் பை. சாவுடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.